வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நிரந்தரம், நிலுவை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் நாராயணசாமியை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள். போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வர மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட ஏராளமானோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. அதிகாரிகள் தங்களுக்கான சம்பளத்தை எடுத்துக்கொண்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம். நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பாப்கோ ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். தனியார் மருத்துவமனை ஊழியரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி 50,000 ரூபாயை மோசடி செய்த பலே ஆசாமி சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசாரால் கைது. இனி விரிவான செய்திகள். பணி நிரந்தரம், நிலுவை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் நாராயணசாமியை முற்றுகையிட முயன்று பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 1311 வவுச்சர் ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் வவுச்சர் ஊழியர்களுக்கு மாதத்தில் 16 நாட்கள் வேலையும் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் ஊதியமும் வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே வவுச்சர் ஊழியர்களை முழு நேர தினக்கூலி ஊழியர்களாக மாற்றம் செய்ய வேண்டும், மாதம் முழுவதுமாக வேலை அளிக்க வேண்டும், நிலுவையில் உள்ள 14 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும், மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலியாக நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வவுச்சர் ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை அரசுக்கு எதிராக நடத்தி வந்தனர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு இதுவரை நிறைவேற்றாத நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைக்க முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் காரில் வெளியே வந்தபோது ஊழியர்கள் காரின் முன்பு படுத்து முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் முற்றுகையில் ஈடுபட்ட ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வர மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என தான் மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளதாக அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை தடைப்பட்டதால் பெருமளவு அரசின் வருவாய் குறைந்து விட்டதாகவும் அனைத்து விடுதிகளும் மூடப்பட்டுள்ளதால் பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனவே வருகிற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வர மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி, மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு தங்களது சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என மக்களுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகின்றது என்றும் இருப்பினும் இந்த நோய் தொற்று தொடர்ந்து பல மாதங்கள் இருக்கும் என்பதால் அதனை எதிர்த்து வாழ பொதுமக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதில் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்தார். அவ்வளவுதான் இருக்குது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே வியாபாரம் பெருகுவதற்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவதற்கு சுற்றுலா பயணிகள் வந்தால்தான் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் வியாபாரத்தை பெருக்க முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். ஆகவே
மத்திய அரசானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் நம்முடைய மாநிலத்திற்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை நான் வலியுறுத்தி கூற இருக்கிறேன். இதற்கு முக்கியமான காரணம், உலகில் உள்ள பல நாடுகள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகள் கூட இப்பொழுது படிப்படியாக சுற்றுலா பயணிகளை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நாடுகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கொரோனா தொற்று காரணம் காட்டி சுற்றுலாவுடைய வளர்ச்சியை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. சுற்றுலா வருவது மட்டுமல்ல, வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் வரும்பொழுது நம்முடைய மாநிலத்தில் வியாபாரம் பெருகும், அரசுக்கு வருவாய் பெருகும், வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வெளிமாநிலத்து வரும்பொழுது ஓட்டலில் அவள் தங்கும் பொழுது நிறைய இப்பொழுது அறைகள் எல்லாம் ஓட்டலில் காலியாக இருக்கின்றன. அந்த நிலை மாறுவதற்கு நாம் இப்பொழுது சுற்றுலா பயணிகளை புதுச்சேரி மாநிலத்துக்கு வருவதற்கு ஊக்குவிக்கின்ற வகையில் திட்டங்களை நம்முடைய மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். இது சம்பந்தமாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதி அதன் மூலமாக அவர்கள் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் கோரியிருக்கிறேன். பக்கத்து மாநிலமான தமிழகத்தில் கூட படிப்படியாக அவர்கள் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கு அது குறிப்பாக இந்தியாவில் 2 மாநிலங்கள், ஒன்று மகாராஷ்டிரா மாநிலம், 2வது தமிழகம். இவை இரண்டும் இந்தியாவின் மொத்த கொரோனா பாதிப்பில் 50% இருக்கின்ற மாநிலங்கள். அதற்கு அடுத்து டெல்லி வருகிறது. டெல்லி மாநிலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் நம்முடைய குறிப்பாக நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் துறையினுடைய அதிகாரிகளும் முனைந்து பாடுபடுவதன் மூலமாக அதன் காரணமாக நாம் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்றினுடைய பாதிப்பை நம்முடைய மாநிலத்தில் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நம் மாநில மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வருமானத்தை பெருக்க வேண்டும், பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்ற கட்டத்திலே நம்முடைய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், கிராமிய பேரவை, நாம் தமிழர் கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தினர், வெற்றி மக்கள் இயக்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிகாரிகள் சம்பளம் கொண்ட சம்பவத்தை கண்டு உடனடியாக நிலுவை ஊதியத்தை வலியுறுத்தியும் பாப்கோ தலைமை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோவில் ஆயிரக்கணக்கானோர் பணியில் உள்ளனர். இவர்களுக்கு கடந்த 32 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஊழியர்கள் தங்களுக்கு சம்பளம் வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த பட்ஜெட்டில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக ரூபாய் 7 கோடி ஒதுக்கீட்டு செய்யப்பட்டும் இதுவரை தரப்படவில்லை. இந்த நிலையில் பாப்ஸ்கோ மேலாண் இயக்குனர், பொது மேலாளர், உதவி பொது மேலாளர் என 10க்கும் மேற்பட்டோர் அவர்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கொண்டனர். பல மாதங்களாக சம்பளம் வழங்க கோரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் மட்டும் சம்பளம் எடுத்துக்கொண்டதை கண்டித்தும் உடனடியாக நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி பாப்ஸ்கோ ஊழியர்கள் பாப்ஸ்கோ தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சம்பளம் வழங்க கோரியும் அதிகாரிகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
உருளையன்பேட்டை தொகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை முதலமைச்சர் நாராயணசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. இதனால் அப்பகுதியில் குடிநீர் தேவையும் அதிகரித்துள்ளது. எனவே அப்பகுதிக்கு குடிநீர் வழங்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுதேசி பஞ்சாலை வளாகத்தில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 4 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ராஜா நகர், இளங்கோ நகர், பாரதி நகர், சாந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், டி நகர், இந்திரா காந்தி நகர், அருந்ததி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மகாலிங்கம், கண்காணிப்பு பொறியாளர் சேகரன், செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் பாலசுப்ரமணியன், சவுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று காரணமாக கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன. இதனால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்று கல்வி பயில இயலாமல் தவித்தனர். இந்நிலையில் ஆன்லைன் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் கல்வி பயிற்றுவித்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி அதன் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பதாகைகளை ஏந்தியவாறு நின்று கோஷங்களை எழுப்பியவாறு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி அவர்கள் அப்பகுதியில் கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் திராவிடர் கழகத்தினர் பதாகைகளை ஏந்தியவாறு மத்திய அரசு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வில்லியனூர் பகுதியில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற கொரோனா பரிசோதனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. எனவே தொகுதி வாரியாக கொரோனா பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 2ஆம் கட்டமாக கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி வில்லியனூர் பகுதியில் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. அப்போது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மக்கள் பணி இயக்க தலைவர் PRT பிரபு தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான NSJ ஜெயபால் உட்பட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சீனியர் போலீஸ் சூப்பரண்டன்ட் பிரதீக்ஷா கொடாரா தலைமையில் நடைபெற்ற திறந்த வெளி கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நாள்தோறும் அதிகரித்து வருவதால் புதுச்சேரி அரசு பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது.
இந்த நிலையில் கிராமங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராம மீனவ மக்களுக்கு கொரோனா நோய் சம்பந்தமாக திறந்த வெளி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் போலீஸ் சூப்பரண்டன்ட் பிரதீக்ஷா குடரா தலைமை தாங்கினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அரசு கூறும் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்றும் கிராமங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதில்லை எனவும் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியே செல்ல வேண்டும், அதிக அளவில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும், சுப நிகழ்ச்சிகளுக்கு வெளியூரிலிருந்து உறவினர்களை அழைக்க வேண்டாம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தினால் தங்கள் ஊரில் உள்ள உறவினர்களை குறைந்த அளவில் அழைக்க வேண்டும், மேலும் நிகழ்ச்சிகளை குறைந்த நேரத்திலேயே நடத்தி முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் வெளியூரிலிருந்து யார் வந்தாலும் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்டன்ட் ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர்கள் வரதராஜன், தனசேகரன் மற்றும் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமங்களை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி இந்திரா நகர் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். காமராஜர் பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் பேருந்து நிலையத்தில் அருகே உள்ள நாம் தமிழர் ஆட்டோ நிறுத்தத்தில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. செய்திகளில் இனி வருவது: தனியார் மருத்துவமனை ஊழியரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி 50,000 ரூபாயை மோசடி செய்த பலே ஆசாமி சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசாரால் கைது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை ஊழியரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி 50,000 ரூபாயை மோசடி செய்த பலே ஆசாமியை சிசிடிவி காட்சிகள் மூலமாக போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் லக்ஷ்மணன். இவர் கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்டெண்டராக பணியாற்றி வருகிறார். ஏடிஎம்மில் பணம் எடுக்க தெரியாத இவர் தெரிந்தவர்களை அழைத்து சென்று பணம் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அதே பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம்க்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவரை பணம் எடுத்து தருபடி கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர் லக்ஷ்மணனின் ரகசிய பின் நம்பரை பதிவு செய்துவிட்டு ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்து கிளம்பிய லக்ஷ்மணனுக்கு சற்று நேரத்தில் தனது வங்கி கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக அவர் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. குறுஞ்செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த லக்ஷ்மணன் உடனடியாக வங்கிக்கு சென்று விசாரித்துள்ளார். அப்போது வங்கியில் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் லக்ஷ்மணன் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து அரியாங்குப்பம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நூதனமான முறையில் பணம் திருடியது மதிகிருஷ்ணபுரம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் சென்னையில் ஒரு உணவகத்தில் பணியாற்றிய முருகன் கொரோனா நோய் தொற்றால் வேலை இழந்துள்ள நிலையில் கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் இதே போன்று ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது.
அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ரமேஷ் தலைமையில் மாநில செயலாளர் உதயகுமார், தொகுதி தலைவர் வேலு, தொகுதி செயலாளர் பாண்டுரங்கன், மதன்ராஜ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோல் மேல் திருக்காஞ்சியில் காங்கிரஸ் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் பேனாக்களும் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோல் உத்தரவாகினிபேட் பகுதியில் நாடார் பேரவை சார்பில் தர்மராஜ் தலைமையில் எஸ்.ஐ. குமார் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மத்திய பாஜக அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைக்க முயற்சிக்கும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் நடவடிக்கையை கண்டிப்பதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி அரசின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், புதுச்சேரி மாநில கவர்னர் மத்திய பாரதிய ஜனதா அரசின் அரசியல் ஏஜென்ட்டாக செயல்பட்டு மாநில அரசின் அன்றாட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்தி வருகிறார் என்றும், மறுபுறம் மத்திய பாரதிய ஜனதா அரசு அறிவிக்கும் திட்டங்களை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவையின் ஒப்புதலை பெறாமலேயே அவர்களின் எதிர்ப்பையும் மீறி IAS அதிகாரிகள் மூலமாக நடைமுறைப்படுத்துகின்ற பணியை கவர்னர் முனைப்புடன் செய்து வருகிறார் என குற்றம் சாட்டினார். தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கின்ற வகையில் 8 மணி நேர வேலை உரிமையை 12 மணி நேரமாக உயர்த்தும் உத்தரவினை உடனடியாக நடைமுறைப்படுத்தியதையும், மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவதையும் பார்க்கின்ற போது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு மக்கள் விரோத திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் சோதனை களமாக புதுச்சேரி மாநிலத்தை பயன்படுத்துவதை அறிய முடிவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பாரதிய ஜனதா அரசின் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு அரசியல் விழிப்புணர்வுடன் மத்திய பாரதிய ஜனதா அரசை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது காலத்தின் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில 2020-2021க்கான வரவு செலவு பட்ஜெட் தாக்கல் படாமல் இருக்கிறது. புதுச்சேரி மாநில வரலாற்றிலே இந்த அளவிற்கு இப்படி நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பாதி முடிந்துவிட்டது. புதுச்சேரி மாநிலத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. இது புதுச்சேரி மாநில மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான, புதுச்சேரி மாநிலத்திற்கான பொருளாதார மேம்பாட்டிற்கான மிகப்பெரிய தடையாக இது அமைகிறது. கர்நாடகா ஆரம்பித்து மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், இப்பொழுது ராஜஸ்தானிலும் கூட பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே புதுச்சேரியிலே துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை வைத்துக்கொண்டு எல்லா மக்கள் திட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை போட்டு இன்றைய தினம் புதுச்சேரி மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகத்திலையும் முட்டுக்கட்டை போட்டு அரசாங்கமே நடத்திவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார். போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சில அதிருப்தி எம்எல்ஏக்களை விலை பேசி, ஒரு குதிரை பேரம் பேசி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பரவலாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த புதுச்சேரி மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கண்டிஷன் போடுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மின்துறை தனியார் மயமாக போகிறது. இது மத்திய பிஜேபி அறிவித்திருக்கிறது. எனவே புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு இந்த அரசு செய்ய வேண்டும். அரசாங்கம் ஒரு அரசியல் ரீதியான விழிப்புணர்வு பெற்று புதுச்சேரி மாநில உரிமைகளை காப்பதற்காக, பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக ஒரு அரசியல் உறுதியுடன் ஒரு போர்க்களத்தில் இறங்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அரசின் சமூக நலத்துறையின் மூலமாக முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித் தொகையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி, துணை இயக்குநர் சுகந்தி, கண்காணிப்பாளர் அல்லிமுத்து, ஆவண எழுத்தாளர் சவுந்தரராஜன், முதுநிலை எழுத்தாளர் கௌதமி மற்றும் பலர் உடனிருந்தனர். தனியார் பள்ளி கல்வி கட்டணத்தை புதுச்சேரி அரசு ரத்து செய்ய வேண்டும் என ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சியின் நிறுவனர் ஏஎஸ்ஆர் ரமேஷ் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சியின் தலைவர் ஏஎஸ்ஆர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கல்வி கண் கொடுத்த காமராஜரின் பிறந்த நாளில் புதுச்சேரி அரசு கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும், கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் இக்காலகட்டத்தில் புதுச்சேரி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் இச்சூழலில் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை செலுத்த பெற்றோர்களை நிர்பந்தம் செய்து வருகிறது. வருமானமின்றி தவிக்கும் பெற்றோர்களுக்கு நடப்பாண்டு கல்வி கட்டணம் மிக பெரும் சுமையாக உள்ளதாகவும், எனவே புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு தனியார் பள்ளியின் கல்வி கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது தனியார் பள்ளி கல்வி கட்டணத்தை அரசே செலுத்த வேண்டும். கல்வி கட்டண விஷயத்தில் புதுச்சேரியின் முதலமைச்சர் நாராயணசாமி நல்ல ஒரு முடிவை மக்களின் நலனுக்காக எடுப்பார் என தான் நம்புவதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில பொதுச் செயலாளர் இந்திரன், துணை பொதுச் செயலாளர் முருகன், துணைத் தலைவர் இன்பசேகரன் மற்றும் நிர்வாகிகள் கனிகண்ணன், மணிவேல், மாநில செயலாளர் தங்கராஜ் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அகில இந்திய மனித உரிமைகள் கழகம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. அகில இந்திய மனித உரிமைகள் கழக புதுச்சேரி மாநில தலைவர் ஹரிகரன் தலைமையில் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. ஆட்டோ ஓட்டுநர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலருக்கு தலா 10 முகக்கவசங்கள் அடங்கிய பாக்கெட் வழங்கப்பட்டது. அகில இந்திய மனித உரிமைகள் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் பாலா, மாநில வர்த்தகர் அணி செயலாளர் விநாயகம், ஊசுடு தொகுதி செயலாளர் சண்முகம், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் அமர்நாத், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி முருகன், உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகி சேகர் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினர். புதுச்சேரி மாநில ஒன்றுபட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிந்தனையாளர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ.கே. சாமி தலைமையில் நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி மாநில ஒன்றுபட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிந்தனையாளர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கலைமாமணி டாக்டர் வி.கே. சாமி கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணையும் விழா அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன் முன்னிலையில் டாக்டர் வி.கே. சாமி 50க்கும் மேற்பட்டோருடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகர கழக செயலாளர் பாஸ்கர், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மோகன சுந்தரவேல், உப்பளம் தொகுதி செயலாளர் சலீம் என்கிற ரகுமான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் கிராம செயல்வழி குழு சார்பில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அமைந்துள்ள ஆரோவில் கிராம செயல்வழி மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெரால்ட் மோரிஸ் மற்றும் அன்பு ஆகியோரின் தலைமையில் கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை கோட்டக்குப்பம் சரக டிஎஸ்பி அஜய் தங்கம் அவர்கள் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் மருத்துவர் கொரோனா நோய் தடுப்பு முறையை உடற்பயிற்சி மூலம் செயல் விளக்கம் கொடுத்தார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியை சுற்றியுள்ள 20,000 குடும்பங்களுக்கு அர்சனிகம் ஆல்பம் 30 என்ற ஹோமியோபதி மாத்திரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் சுற்றியுள்ள சுய உதவி குழு பொறுப்பாளர்கள் மற்றும் கிராம உறுப்பினர்கள், பஞ்சாயத்து செயலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நிரந்தரம், நிலுவை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் நாராயணசாமியை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள்.
போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வர மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட ஏராளமானோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. அதிகாரிகள் தங்களுக்கான சம்பளத்தை எடுத்துக்கொண்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம். நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பாப்கோ ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். தனியார் மருத்துவமனை ஊழியரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி 50,000 ரூபாயை மோசடி செய்த பலே ஆசாமி சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசாரால் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.